வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலை டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இடியாப்பம் மாவு இருந்தது. கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை மூடி திருவி எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பால் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. டக்குன்னு இந்த டிஃபன் செஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றிட்டு 2 தடவை நல்லா புழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு வெல்லம் ஒரு 1/4 கப் அளவு இதில் துருவி போட்டுட்டேங்க. இன்றைக்கி ஸ்வீட்டும் லெமனும் தாங்க பண்ண போகிறேன். அது இடியாப்பம் வச்சு இதை நல்லா கரைச்சிட்டு திரும்பவும் இது வடிகட்டிட்டேன். அடியில் எதுனா வண்டல் வெள்ளத்தில் அது கல் எதுனா இருந்தால் அதை அப்படியே வடிகட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸ்வீட்டுக்கு தயார் பண்ணி வச்சாச்சு. காரத்துக்கு வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் இதுக்குள்ளே புழிஞ்சிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மிளகாய் வேணால் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இடியாப்பம் தயார் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவு ரெடிமேட் இடியாப்பம் மாவு அதையும் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் அந்த மாவு போடணும். போட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தால் கட்டியாகாமல் நல்லா சேர்ந்து இது போல் திரண்டு வருங்க. உருண்டை அப்படியே ஒட்டாமல் பதம் வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை போல் கலந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வச்சுங்க. எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு ஆறுனது பிழிஞ்சிக்கலாம். இட்லி தட்டிலெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் எல்லாம் குழியிலே ஊற்றிட்டு தடவிட்டு இந்த மாவையும் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டேங்க. எனக்கு சூடாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதும் நம்ம இடியாப்ப புழியராச்சல் உள்ளே போட்டுட்டு புழிய வேண்டியதாங்க. இது போல் நான் கன் டைப்பு வச்சு தான் வச்சுருக்கேன். இடியாப்பம் வச்சுருக்கேன். அது நல்லா ஈஸியாகவும் வந்ததுங்க. பஞ்சு போல் புசு புசுன்னு இடியாப்பம் மார்னிங் டிஃபனுக்கு நம்ம ஈஸியாக அது போல் செய்யலாம். எல்லா தட்டிலையும் இது போல் ஊற்றிட்டு அடுப்பில் இட்லி பானையில் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேங்க. நல்லா ஈஸியாக இது போல் பிழியும் வந்தது இடியாப்பம் மேக்கர். இப்போ இதை நல்லா தண்ணி எல்லாம் கொதித்ததும் இந்த இட்லி தட்டை அதில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் அரை டீஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. புழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 நிமிஷம் போல் வச்சுருந்துட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சு நம்ம இது வெளில எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்தா ஈஸியாக எடுக்க வரும். லைட்டாக அப்படி மேலே அப்படி தண்ணி தெளிச்சுட்டு கவுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த லெமனுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கிளறிக்கலாங்க. தேவையான அளவு இடியாப்ப மாவு எடுத்துகிட்டு கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு, எண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டான் சூப்பரான லெமன் இடியாப்பம் தயாராகிடுச்சுங்க. காலை டிஃபனுக்கு இதாங்க பண்ணியிருந்தேன். இதுவும் ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் பால் பிளெயின் இடியாப்பம். இந்த தேங்காய் பால் வந்து நம்ம இந்த இடியாப்பம் மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மாலுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு சின்ன ஷாப்பிங் ஒன்று பண்ணியிருந்தேங்க. கிச்சன் கண்டெய்னர்ஸ் இந்த பிளாஸ்டிக் டப்பா தாங்க, ஒரு 4 பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸ்பெஷல் ஆஃபரில் 129 ருபீஸு. இது ஒன்று வாங்கினேன். நான் வச்சுருக்கிறதுல பெரிய பெரிய கண்டெய்னர்னால இது வாங்கினேங்க. அதுக்கப்புறம் டவல்ஸ் வந்து குட்டி கிச்சன் டவல்ஸ் ஒரு 4 இருந்துச்சு. பேட்ச் அப்படியே பின் பண்ணியிருந்துங்க, அதையும் வாங்கியிருந்தேன்.
கூடவே ஒரு பீலரு. நான் வச்சிருந்த பீலர் வந்து சரியாக கட் ஆகல, சரியாக பீல் பண்ணாது. அதனால் இது ஒன்று புதுசாக ஒரு பீலர் அது வாங்கியிருந்தேன். தோல் சீவறதுக்கு நம்ம இதுக்குள்ளே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் லைட்டர் அது வாங்கினேங்க. இது ஒரு கேஸ் லைட்டர் கூடவே ஒரு நைஃபும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது வாங்கியிருந்தேன். கூடவே ஒரு பெரிய கைப்பிடி வச்ச கிளாஸ் ஒன்றுங்க. இதனால் 3 கிளாஸ் வரைக்கும் டீலாம் வடிகட்டி எடுத்து ஆற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் உடனில் இருக்க ஒரு கரண்டி, குழிக்கரண்டி. நான்ஸ்டிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடிக்கி ஒன்று சின்னதாக நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க. சூடாக இருக்கும்போது அடுப்பில் இருந்து இறக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இது ஒன்று வாங்கியிருந்தேன். வெஜிடபிள் கட்டர் சாப்பர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஏற்கனவே இருந்தது வந்து துருப்பிடிச்சிச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். நல்ல பொட்டேட்டோ, ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி கேரட் இதெல்லாம் கட் பண்ணலாம். அதுக்காக இது வாங்கி வச்சுருந்தேங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி. இந்த கூடவே ஒரு சியா சீட்ஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அது ஒரு பாக்கெட்டும் வாங்கி வச்சுருந்தேன். இவ்வளோதாங்க இந்த கொஞ்சமான திங்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.